வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடக்கம். சென்னை ஆலந்தூர் நியாய விலைக் கடையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கியது. குடும்பத்துடன் கொண்டாட பெரும் உதவியாக இருக்கும் என்று மக்கள் மகிழ்ச்சி. அதிமுகவிடம் 56 தொகுதிகள் 3 அமைச்சர் பதவிகளை அமித்ஷா கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவை சொல்வதாக எடப்பாடி பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் இணைக்க பாஜக தீவிரம். இருவரையும் டெல்லிக்கு அழைத்து பேச அமித்ஷா முடிவு. டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி. சசிகலா ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடமில்லை என்று திட்டவட்டம். அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என்று ராமதாஸ் விமர்சனம். தனது தலைமையில் அமைக்கப்படுவதே பாமகவின் கூட்டணி என்றும் திட்டவட்டம். வங்கக்கடலில் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை இலங்கையில் கரையை கடக்கிறது. தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை நந்தனத்தில் 49வது புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மூத்த எழுத்தாளர்கள் 6 பேருக்கு கலைஞர் பொற்கிழி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். திமுக அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பாராட்டு. படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த மாநிலம் முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த திட்டம் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களால் பின்பற்றப்பட்டு இங்கே நிறுத்தப்பட்டாலும் இப்போ மீண்டும் துவங்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே அது சப்ஜெக்ட் வேண்டாம். நல்ல வேலை ஒரு 10 லட்சம் பேர் கொடுக்காங்கன்னு நல்ல மனது கடைசி காலத்தில் வந்திருக்கு. அதை நான் உண்மை மனதார பாராட்டி, ஏன்னா அருமையான திட்டங்கள் இது மாதிரி. PSLV C-62 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ள 18 செயற்கைக்கோள்கள் வரும் 12ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவுகிறது இஸ்ரோ. கடலூரில் நாளை தேமுதிகவின் உரிமை மீட்பு மாநாடு. கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை. இயக்குனர் R.K. செல்வமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம். ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் நாளை தண்ணீர் திறப்பு. 3 மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும். புதுச்சேரியில் ஜனநாயகன் திரைப்பட பேனர் விழுந்து ஒருவர் காயமடைந்த விவகாரம். தவேகாவினர் 3 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் 2.5 கோடிக்கும் அதிகமான அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். அவர்களுக்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள ரேஷன் கடையில் பயனாளிகளுக்கு 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புகளை அவர் வழங்கினார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் இலவச வேட்டி சேலைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. முதலமைச்சரிடம் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கியது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பொங்கல் பண்டிகையை குடும்பத்துடன் கொண்டாட இது பெரும் உதவியாக இருக்கும் எனவும் மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். முக்கியமாக நாங்கள் இங்கே பரிசு தொகுப்பு வாங்கியிருக்கோம். அதுவும் இதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம முதல்வரால் அவர் கையால் நாங்கள் வாங்கினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் இதை ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கியது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்புடன் 3000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுகிறது. 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுகின்றனர். தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ள பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் தங்களது குடும்பத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். அமைச்சர் கரும்பு, அரிசி எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். இந்த பொங்கல் நாளில் இது இவ்வளவு சிறப்பாக எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. பர்னர் மாற்றணும். இந்த காசை வச்சு இப்போ சிலிண்டர் புக் பண்ணணும். வீட்டுக்குள்ள பல்ப்பு பீஸா வச்சு பல்ப்பு மாற்றணும். பர்னர் டேமேஜ் ஆச்சு, பர்னர் மாற்றணும். தண்ணி இல்லை, மினரல் வாட்டருக்கு நான் இப்போ ஆர்டர் பண்ணணும். எனக்கு அந்த 3000 வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெரிய உதவியாக இருக்குது. இந்த நேரம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சிலிண்டரும் இல்லை. இந்த நேரம் இப்போ சிலிண்டர் புக் பண்ணால் இந்த பணம் சரியான நேரத்தில் எனக்கு இந்த பணம் எனக்கு பயன்பட்டுருக்கு. நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த தடவை வந்து பொங்கல் பரிசா 3000 கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். 3000 ரூபா முதலமைச்சர் கொடுத்ததுக்காக மிக மிக நன்றி. எல்லா சனமும் கோடி சனமும் எல்லாம் உங்களை கையெடுக்குது. நீங்க நல்ல முறையா ஏழை வாழைகளுக்கு செய்யறீங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும். பொண்ணுக்கு 1000 ரூபாய் காலேஜ் பணம் ஏற்றி விடுறது, 2வது வந்து எங்கள் பசங்களுக்கு அனுப்பி விடுறது, எங்களுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தது. இப்போ பொங்கலுக்கு தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மிக மிக நன்றியா 3000 ரூபாய் பணம் கொடுத்து வழங்கப்பட்டது. அதனால நாங்கள் பெரிய மவுசாக இருக்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் ஏதாவது செலவுக்கு, குடும்ப செலவு, இந்த பொங்கலுக்கு ஏதாவது வாங்குவோம், ஜாமாங்க வாங்குவோம். தரோம். மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த 3000 ரூபாய் பரிசு தொகை அந்த பொங்கலுக்கு இனிமையாக வந்து கொண்டாடுறதுக்காக தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. இதை வந்து எல்லோரும் இந்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களும் அதை பயனுள்ளதாக அமைகிற மாதிரி செய்ததுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து வருகிறாங்க. இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் தாராரு முதலமைச்சர் ஐயா. ஜீனி, பருப்பு, வேட்டி, சேலை எல்லாம் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுக்கு முதலமைச்சருக்கு அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து பணம் 3000 ரூபாயும் மற்ற கரும்பு, அரிசி, ஜீனி ஆகியவை கொடுத்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் தான் சார். முதலமைச்சர் கொடுக்குறாரு. சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அன்புமணியுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என விமர்சித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி பேசியது கூத்து என்றும் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் உருவாக்கிய கட்சிக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றார். தான் செய்த சத்தியத்தை மீறி அன்புமணியை கட்சியில் சேர்த்ததாகவும், ஆனால் தனக்கே அவர் வேட்டு வைப்பார் என நினைக்கவில்லை என்றும் ராமதாஸ் கூறினார். தில்லுமுல்லுகள் காரணமாகவே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக, அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை.
அன்புமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டணி பேசியது கூத்து என்றும் நீதிமன்ற அவமதிப்பு என்றும் ராமதாஸ் விமர்சித்தார். தனது தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நேற்று நடந்த கூத்து. கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். என் தலைமையில் தான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அன்புமணி ராமதாஸை மோசடி பேர்வழி என விமர்சித்த ராமதாஸ் அவருடன் கூட்டணி வைப்பது செல்லாது என்றும் தெரிவித்தார். அன்புமணி சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுகு அப்படின்னு 3 புழுவை சொல்லுவாங்க மேடைகளில். ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ 4வது புழுவு அன்புமணி புழு. இது இருக்குது ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் அளவு ஒரு 10 பை வச்சுருக்காப்புல புழு. ஒன்று ஒன்றா எடுத்து விடுவான். எல்லாம் புழு, ஒன்று கூட உண்மையாக இருக்காது. பாமக இடம்பெறும் கூட்டணி குறித்து பொங்கலுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினரும் திரைப்பிரபலங்களும் குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் விஜயோ தாவேக நிர்வாகிகளோ திரைப்பட விவகாரம் குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. ஜனநாயகன் படத்தணிக்கை விவகாரம் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ள சூழலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில் இப்போது சென்சார் போர்டும் ஒடுக்குமுறைக்காக ஒன்றிய அரசால் பயன்படுத்தப்படுகிறது என்று சாடியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தை இப்படி முடக்க நினைப்பது படைப்பு சுதந்திரத்திற்கு முற்றிலும் எதிரானது, அதுவும் அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்படுவது இன்னும் ஆபத்தானது என்று கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். வேண்டுமென்றே ஜனநாயகன் வெளியீட்டை பாஜக நிறுத்தி வைத்து தமிழ் மக்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக கன்னியாகுமரி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் ஆதரவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன், பாஜகவின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் பேசுகிறது என கூறியுள்ளார். பாஜக தங்களுடைய ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா துறைகளிலும் தலையிட்டு தங்களுடைய எதிரிகளை மடக்குவதற்கு, அவர்களை தன்வழிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்பது உலகம் அறிந்த உண்மை. அந்த வகையிலே காங்கிரஸ் இப்பொழுது விஜய்க்கு ஆதரவாக என்று சொல்வதை விட பாஜக விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது, அதை ஒன்றிய தணிக்கை குழுவின் மூலமாக அதை செய்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தான் விமர்சிப்பதாக நான் பார்க்கிறேன். திரை பிரபலங்கள் பலரும் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். நடிகர் சிம்பு வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பின்னடைவுகள் உங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்தியதில்லை என்றும் இதைவிட பெரிய புயல்களை கடந்துள்ளீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேதி எதுவாக இருந்தாலும் ஜனநாயகன் வெளியாகும் நாள்தான் பொங்கல் என்று நடிகர் ரவிமோகன் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதேபோல் நடிகர் சிபி சத்யராஜ், இயக்குநர்கள் அமீர், வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்டோரும் விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்துள்ளனர். ஜனநாயகன் விவகாரம் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ள போதிலும் விஜயோ, புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகளோ இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னிலை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து பேசிய அவர்,
தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்வதாகவும் இதற்கு கலைஞர் கொண்டு வந்த ஐடி பாலிசி தான் காரணம் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். டெக்னாலஜியை வெறும் பொருளாதார வளர்ச்சி கருவியாக பார்க்காம சமூக முன்னேற்றத்திற்கான சாதனமாக பார்க்கறது தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களிலிருந்து மென்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய எஸ்டிபியை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது. திராவிட மாடல்னால் என்னன்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழ்நாட்டின் புத்தாக்க சூழலும் இந்தியாவிலே சிறந்த ஒன்றாக இருக்கு. உலகளாவிய திறன் மையத்தின் தலைநகராக தமிழ்நாடு மாறி வருவதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் ஒரே இலக்கில் பயணிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைத்துள்ள படைப்புகளை பார்வையிட்டார். இரண்டு நாட்களும் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலீட்டு ஒப்பந்தம் மேற்கொள்வதோடு தங்கள் படைப்புகளையும் காட்சிப்படுத்தியுள்ளன. சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு தங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் தெரிவித்துள்ளனர். ஆக்சுவலாக இந்த மாதிரி மீட்டப் நிறையா வைக்கிறதுனால எங்களை மாதிரி ஆர்கனைசேஷனுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும், பட் அதை வந்துட்டு நம்ம வெளியே எல்லாருக்குமே ஷோகேஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இந்த விஷயத்தில். கவர்மெண்ட்டோட நான் முதல்வன் நிரல் திருவிழா மூலியமாக தான் எங்களுக்கு இந்த டாபிக் கிடச்சிது. அதுலேருந்து தான் நாங்கள் இதை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் ஃபர்தராக. இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் டாப் 50க்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் டாப் 10 கன்வெர்டட் ஸ்டார்ட் அப்ஸில் வந்திருக்கு. எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியில் 56 தொகுதிகள் 3 அமைச்சர் பதவிகள் என ஆட்சியில் அமித்ஷா பங்கு கேட்பதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவிற்கு 56 தொகுதிகள் வேண்டும் எனவும் ஆட்சி அமைத்தால் 3 அமைச்சர் பதவியிடங்கள் வேண்டும் எனவும் அமித்ஷா நிபந்தனை விதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு என எதிர்பாராத கோரிக்கைகளை அமித்ஷா வைத்ததால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை ஏற்பது கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டார்கள் எனவும் எடப்பாடி கூறியதாக தெரிகிறது. மேலும் ஆட்சியில் பங்கு என்பது அதிமுக வெற்றி பெற்றாலும் பாஜகவே ஆட்சி செய்யும் என்ற திமுகவின் குற்றச்சாட்டை உண்மையாக்கிவிடும் எனவும் எடப்பாடி கூறியுள்ளார். அத்துடன் டெல்லி சந்திப்பில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அமித்ஷா நிர்பந்தம் செய்துள்ளார். அன்புமணியை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் ராமதாஸ், ஓபிஎஸ், தினகரன், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க 56 தொகுதிகள் தேவை என அமித்ஷா வலியுறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை டெல்லிக்கு அழைத்து பேசவும் பாஜக முடிவு செய்துள்ளது. அண்மையில் திருச்சி வந்த அமித்ஷாவிடம் அதிமுக பாஜக கூட்டணியின் வலிமை குறைந்து கொண்டே போவதாக உள்ளூர் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனையடுத்து கூட்டணியை வலுப்படுத்த முடிவு செய்துள்ள பாஜக பொங்கலுக்குள் கூட்டணியை இறுதி செய்யவும் இந்த மாதத்தின் கடைசியில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருகை தரவுள்ள நிலையில் அப்போது கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவுக்கு அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பும் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவாரா என்ற கேள்விக்கு நேரடியாக அல்லாமல் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க வந்தா நீங்க நாங்கள்
இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீன் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இல்ல பொதுவான ஒரு அதிமுக வலிமையா இருக்குது. உங்களை போல ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் அது பில்டப் பண்ணி பெருசாக போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டில், வெறும் 2 லட்சம் ஓட்டில் 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம் தான். டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வருமா? அதாவது தான் நான் சொல்கிறேங்களே, இது ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டார். அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான். சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் நாளை மறுநாள் வெளியாக உள்ள நிலையில் பொள்ளாச்சி ஹிந்தி எதிர்ப்பு புரட்சி போராட்டம் தற்போது பெருமளவில் கவனம் பெற்றுள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ளது பராசக்தி திரைப்படம். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு வெகுண்டெழுந்த மொழிப்போரின் கதைக்களத்தில் பொங்கல் ரிலீஸாக பராசக்தி வர உள்ளது. பெரும் வரலாற்றையும் உலகிலேயே ஒரு மொழிக்காக நூற்றுக்கணக்கானோர் உயிர் நீத்த போராட்டமாகவும் கருதப்படும் தமிழ்நாடு மொழிப்போரில் பொள்ளாச்சிக்கு தனி இடம் உண்டு. ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் கிளம்பிய போராட்டம் அதே வீரியத்தில் பொள்ளாச்சியிலும் தீவிரமானது. 1965 பிப்ரவரி 12 பொள்ளாச்சி டவுன் பகுதியில் உள்ள தபால் அலுவலகம் முன்பு எழுதப்பட்டிருந்த ஹிந்தி வாசகம் கருப்பு மையிட்டு அழிக்கப்பட்டது. அப்போது போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் பள்ளி மாணவன் கொல்லப்பட்டதும் போராட்டம் தீவிரமானது. ஹிந்தி பிரச்சார சபை அடித்து நொறுக்கப்பட்டு பற்றி எரிந்தது. ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு கண்மூடித்தனமாக நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 வயது பெண் குழந்தை உட்பட பலரையும் கொன்று குவித்ததாக கூறப்படுகிறது. நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் தன்னுடைய போராட்டத்தை நடத்திக்கிறாங்க. இப்படி பொள்ளாச்சி பகுதியில் முற்றிலும் நல்லப்பா திரையரங்கம், செல்லம் திரையரங்கம் இந்த பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்திக்கிறாங்க. இப்படி 1965 கிட்டத்தட்ட 12 நாட்கள் பொள்ளாச்சி பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்களும் பதிவு பண்ணிக்கிறாங்க. கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் இராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் பொள்ளாச்சி, அம்பராம்பாளையம், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் குவியலாக எரியூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் உண்மையிலேயே இருந்தவர்களின் எண்ணிக்கை தெரியாமல் போனதாக கூறப்படுகிறது. அந்த மொழியை காப்பாற்றணுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும், உலகெங்கும் எந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாலும் மொழிக்காக இவ்வளோ பேர் இறந்தது தமிழகம் தவிர வேற எங்கேயுமே கிடையாது. கண் முன்னால் அத்தனை மக்கள் குமுக்க எரிச்சிருக்காங்க. ஒரு 4 பக்கம் பொள்ளாச்சி சுத்தியே. பராசக்தி படத்தில் வரும் தீ பரவட்டும் என்ற வாசகமும் பொள்ளாச்சி போராட்டத்திலேயே எழுதப்பட்டு தீ வைப்பு சம்பவம் நடந்ததாகவும் இதற்காக ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறுகின்றனர். தமிழ் மொழிப்போர் சுவடுகளில் பொள்ளாச்சி மண்ணின் பங்கு ஆணித்தரமாக பதிந்து இன்றும் வரலாற்றில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும் தியாகத்துடன் உள்ளது. சன் நியூஸுக்காக செய்தியாளர் சபீனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவில் உள்ள கச்சா எண்ணெயை முழுமையாக எடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதனிடையே 3 கட்டங்களாக வெனிசுலா மீது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெனிசுலாவில் உள்ள கச்சா எண்ணெயை முழுமையாக எடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதனிடையே 3 கட்டங்களாக வெனிசுலா மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவிலிருந்து 5 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு சர்வதேச சந்தை விலையில் இடைக்கால அரசு விற்பனை செய்ய உள்ளதாக சமீபத்தில் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வெனிசுலாவின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி கச்சா எண்ணெயை எடுப்பது, வெனிசுலா எண்ணெய் சந்தையில் அமெரிக்க, மேற்கத்திய நிறுவனங்களை அனுமதிப்பது, இதன் மூலம் வெனிசுலாவில் மாற்றத்தை கொண்டுவருவது என
3 கட்டங்களாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 5 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை எடுக்கவும், அதனை வெனிசுலா தள்ளுபடி விலையில் விற்று வந்ததைப் போல அல்லாமல் சந்தை விலையில் விற்கவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை அமெரிக்கா முழுமையாக கையாளும் என்றும், அந்த நிதி வெனிசுலா மக்கள் பலன் பெறும் வகையில் செலவிடப்படும் எனவும் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனால் வெனிசுலாவில் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும், அங்கு நிலவும் குழப்ப நிலை முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் வளங்களை எடுப்பது தொடர்பான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். அடுத்த கட்டமாக வெனிசுலா எண்ணெய் சந்தையில் அமெரிக்கா, மேற்கத்திய மற்றும் மற்ற நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களை அனுமதித்து அதன் மூலம் வெனிசுலாவின் பொருளாதாரத்தை மீட்கப் போவதாக அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கட்ட நடவடிக்கைகளைத் தொடர்ந்து வெனிசுலாவில் மாற்றம் ஏற்படும் என்றும், வெனிசுலாவை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் வரும் நாட்களில் வகுக்கப்படும் என்றும் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனிடையே வெனிசுலாவில் எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் மூலம் அமெரிக்காவிற்கு நேரடியாக கொண்டுவரப்பட்டு பின்னர் கச்சா எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படும் என அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. இதன் மூலம் வெனிசுலாவுடனான மற்ற நாடுகளின் தொடர்பை துண்டித்து வெனிசுலா எண்ணெய் வளங்களை முழுமையாக கைப்பற்றும் பணிகளில் அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளதாக சர்வதேச ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.